ஐயா ஐயா சேகர்பாபு ஐயா, நம்ம எடப்பாடி என்னாச்சு இப்படி சொல்லுதாங்களே, நீங்க என்ன சொல்லுதீங்கன்னு கேட்டா, ஐயா அதெல்லாம் விடுங்க, அவர் பாவம் ரொம்ப வீக்கா இருக்காரு. இப்ப நமக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா டக்கு 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 டக்குன்னு மருந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா பாவம் அவர் திணறி போய் கிடக்குறாரு. அதனாலதான் கூட்டணி கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அப்படியே அல்லாடுதாரு. விடுங்க விடுங்க பாவம் அப்படின்னு சொல்றாருல. நிற்பதற்கு கூட வலுவில்லாத இயக்கங்கள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். களம் வரட்டும், களம் எங்களுக்கான களம். நிச்சயம் மீண்டும் இரண்டாவது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த வகையிலும் யாராலும் அதை தடுக்கின்ற சக்தி இதுவரையில் தமிழகத்தில் உருவாகவில்லை, இனியும் உருவாகாது. அதிலிருந்தே என்ன தெரிகிறது என்றால், இன்னும் அவர் தலைமையிலே கூட்டணியே அமையவில்லை. அவர் பலவீனப்பட்டு போயிருப்பதை இப்படி அறைகூவலிட்டு அனைவரையும் கூவி கூவி அழைப்பதிலிருந்தே அவர் பலவீனமாக உள்ளது தெரிய வருகிறது. ஊழல் காரணமாக பாஜக அவங்களே வளர்க்குறாங்க. ஆதவ அர்ஜுனா ரொம்ப கஷ்டப்பட்டு கலப்பு பூச்சி ஏறு உழுது விவசாயம் பார்த்து சம்பாதிச்சவர்.